வணக்கம். 3 செய்திகளுக்காக வசந்தி. இன்றைய முதன்மை செய்திகள். முதல்வர் ரங்கசாமி இன்று காலை டெல்லி பயணம். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து ஆதரவு கேட்க இருப்பதால் அரசியலில் பரபரப்பு. ஆளுநரை திடீரென சந்தித்தார் வைத்திலிங்கம். நீண்டகால நண்பருடன் 20 நிமிடங்கள் பேசியவர் செய்தியாளர் கேள்விக்கு விளக்கம் தராமல் நழுவல். நடுக்கடலில் மூழ்கியது புதுவை விசைப்படகு. கடல் சீற்றம் காரணமாக விசாகப்பட்டினம் அருகே தத்தளித்த மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்திக்க முதல்வர் ரங்கசாமி டெல்லி சென்றிருப்பது புதுவை அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பரபரப்புடன் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியுடன் போட்டியிட்டு 15 இடங்களை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுயேட்சை எம்எல்ஏ விஎம்சி சிவகுமார் ஆதரவுடன் தனித்து ஆட்சி அமைத்தது. இதனால் புதுவை முதல்வராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி கடந்த மாதம் 16ஆம் தேதி பதவியேற்றார். இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாண சுந்தரம் ஆகியோர் பதவியேற்றனர். தற்போது என்ஆர் காங்கிரசின் பலமும் எதிர்கட்சிகளின் பலமும் சமநிலையில் உள்ளது. சபாநாயகர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் எதிர்கட்சிகள் போட்டியிட்டால் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும். இதனால் முதல்வர் ரங்கசாமி காங்கிரசின் ஆதரவை பெற கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு முன்னாள் அமைச்சர்கள் 2 உதவிக்கரம் நீட்டி டில்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் காங்கிரசின் ஆதரவை ரங்கசாமி பெறக்கூடாது என்பதில் டில்லியில் உள்ள அமைச்சர் ஒருவரும் முன்னாள் முதல்வர், முன்னாள் அமைச்சர் ஆகியோர் தீவிரமாக உள்ளனர். இதன் வெளிப்பாடாகவே இவர்கள் முதல்வர் ரங்கசாமியின் நடவடிக்கையை விமர்சித்து வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் புதன்கிழமை காலை டில்லி சென்றுள்ள முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து ஆதரவு கோர இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்திக்கவும் முதல்வர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளார். முதல்வர் ரங்கசாமியின் டில்லி பயணம் புதுவை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் என்ன நடக்குமோ என்ற ஆர்வலத்தில் காங்கிரசாரும் என்ஆர் காங்கிரசாரும் உள்ளனர். புதுவை முதல்வர் ரங்கசாமி டில்லி சென்றுள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் சந்தித்து பேசியுள்ளார். இது நட்பு ரீதியான சந்திப்பு என்று அவர் தெரிவித்துள்ளார். முதல்வராக பதவியேற்ற பின்னர் டெல்லி சென்றுள்ள ரங்கசாமி காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து பேச உள்ளார். அப்போது அவர் தனது ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருப்பது புதுவை அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ராஜ்நிவாஸ் சென்று துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை புதன்கிழமை காலை சந்தித்து பேசினார். 20 நிமிடத்திற்கு பின்னர் வெளியில் வந்த அவரிடம் ஆளுநர் சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த வைத்திலிங்கம் ஆளுநர் தனது நீண்டகால நண்பர் என்பதால் அவரை அரசியல் காரணம் இல்லாமல் சந்தித்து பேசியதாக கூறினார். காங்கிரஸ் தலைவி சோனியாவை சந்திக்க முதல்வர் ரங்கசாமி டில்லி சென்றுள்ளாரே என்ற கேள்விக்கு ரங்கசாமி டில்லி போயிருக்கிறார் என்பது தெரியும், ஆனால் அவர் யாரை சந்திக்கிறார் என்பதெல்லாம் தனக்கு தெரியாது என்றார். சோனியாவை சந்திப்பதை வரவேற்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த வைத்திலிங்கம் முதலில் சந்திக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்றார். இப்ப நாங்க எதுவும் பேசல. அவரு போயிருக்காங்கன்றது தான் தெரியும், யாரை பாக்குறாங்கன்னு தெரியாது. வந்தாதான் தெரியும் எங்களுக்கு. அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல தலைவர். இப்ப போய் என்னத்த சொல்ல முடியும்? நம்ம போய் முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு வெளியில வரட்டும். என் அம்மா கேட்கும் போது தானே நம்ம சொல்லணும். வரட்டுமே, என்னதான் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம ஏன் அவசரப்படுவான்னு சும்மா தான் பார்க்க வந்த தலைவர். ஒன்றும் விசேஷம் இல்லை. சும்மா அவரை எனக்கு நீண்ட கால நண்பர் கவர்னர் கேஷுவலா தான் பார்ப்போம். இதெல்லாம் ஒன்றும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எதுவும் இல்லை. இந்த மீட்டிங்கை பொறுத்தவரையும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எதுவும் இல்லை. நான் அதை பத்தியே பேசுறேன். நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒன்றும் இப்போ அதை பத்தியே பேச போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. சட்டமன்றத்தை பத்தி நான் எதுவும் பேச போறதில்ல, நேற்றே சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனால் நான் அதை பத்தி எதுவுமே பேசல. நான் ரியலாவே தேர் இஸ் நோ பொலிட்டிக்கல் நியூஸ் ஃபார் திஸ் மீட்டிங். உண்மையாவே சொல்றேன். அதெல்லாம் இது ஒன்லி ஃப்ரெண்ட்லி மீட் தான், வேற ஒன்றும் கிடையாது.
புதுவை சட்டசபை இன்னும் கூட்டப்படவில்லையே என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இது பற்றி தற்போது எதுவும் சொல்வதற்கு இல்லை என்றார். புதுவை துணைநிலை ஆளுநரை சந்தித்து பேசிய முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தற்போதுள்ள ரங்கசாமி ஆட்சியின் மெஜாரிட்டியை சட்டசபையில் நிரூபிக்கும்படி வலியுறுத்தியதாக ஆளுநர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விசாகப்பட்டினம் அருகே நடுக்கடலில் புதுவையைச் சேர்ந்த விசைப்படகு மூழ்கியதால் தத்தளித்த மீனவர்கள் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். புதுவை வம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கு சொந்தமான ஆழ்கடல் விசைப்படகில் குமரி மாவட்ட சின்னதுரை கிராமத்தைச் சேர்ந்த பிஜு என்பவர் தலைமையில் 9 மீனவர்கள் கடந்த 1ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் 20 நாட்களுக்கு பின்னர் தான் கரை திரும்புவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் இருந்து 150 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் சீற்றம் காரணமாக படகில் தண்ணீர் புகுந்து மூழ்க துவங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் புதுவை மீனவர்களுக்கு வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நல்லவாடு புதுக்குப்பம் மீனவர்கள் 2 விசைப்படகுகளில் அங்கு சென்று தத்தளித்துக் கொண்டிருந்த 10 மீனவர்களையும் மீட்டனர். அவர்கள் அனைவரும் புதன்கிழமை காலை புதுவை தேங்காய்திட்டு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இதுகுறித்து மீட்கப்பட்ட மீனவர்கள் கூறுகையில் கடலில் தத்தளித்த போது புதுவை மீனவர்கள் உரிய நேரத்திற்கு வந்திருக்காவிட்டால் நிலவை விபரீதமாகி இருக்கும் என்று தெரிவித்தனர். புதுவை உருளையன்பேட்டை பராசக்தி கோவில் கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம், எம்எல்ஏ நேரு மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை உருளையன்பேட்டை கலியுக அன்னை பராசக்தி கோவில் கும்பாபிஷேகம் புதன்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி காலை 6:30 மணிக்கு ராஜகோபுரம் மற்றும் நவகிரகம் போன்றவற்றுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்கு விழா குழு தலைவர்கள் சிவக்கொழுந்து, ராமலிங்கம், அன்னபூர்ணா பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகிக்க அமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, நகரமன்ற உறுப்பினர் அஞ்சலி தேவி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தலைவர் அருணாச்சலம், நிர்வாகி சக்தி சுப்பிரமணியன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை வீரமாமுனிவர் பள்ளியில் நடைபெற்ற மலேரியா நோய் விழிப்புணர்வு முகாமில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவிவிடும் நோய் தடுப்பு திட்டம் சார்பில் மலேரியா விழிப்புணர்வு முகாம் வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் புதன்கிழமை நடைபெற்றது. பள்ளி முதல்வர் மதிவாணன் தலைமை தாங்க திட்ட மேலாளர் டாக்டர் சர்மா முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் மலேரியா நோய் அறிகுறிகள், கொசுக்கடியில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளல் மற்றும் அனாபிலஸ் கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது போன்றவை குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலேரியா நோய் விழிப்புணர்வு தொடர்பாக மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன. நடிகர் விஜய் பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு. ஜூலை 7ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தம். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு ஊழியர்கள் கண்டனம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
largest distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெகேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெகேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. நியமன விதிகளுக்கு புறம்பாக பணியமர்த்தப்பட்ட இரவல் பணியாளர்களை வெளியேற்ற வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பாக நகராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வருவாய் அதிகாரியின் நடவடிக்கையை கண்டித்தும் தோட்டத்து வழியாக நியமன விதிமுறைகளை மீறி உள்ளே நுழைக்கப்பட்டுள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கூட்டுக்குழுவினர் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு செல்வராஜ் தலைமை தாங்க அசோகன், வேலாயுதம், முனியன், சுப்பிரமணியன், சாமுவேல், பெலிக்ஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். போராட்டத்தினை தொடர்ந்து உள்ளாட்சித்துறை இயக்குனர் தங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர் வருவாய் அதிகாரி முருகனை ஒரு வாரத்தில் மாற்றி விடுவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தை ஒரு வாரத்திற்கு ஒத்தி வைத்துள்ளனர். நடிகர் விஜய் பிறந்த நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் வழங்கினார். புதுவை மாநில விஜய் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி கோவில், அந்தோனியர் ஆலயம், முல்லா வீதி, தர்கா போன்றவற்றில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி மகளிர் மருத்துவமனையில் புதன்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆனந்த் தங்க மோதிரங்களை வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலை, மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் போன்றவைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் விஜய் ரசிகர் மன்றம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தனியார் மயம் உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஜூன் 7ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற இருப்பதாக வங்கி ஊழியர் சங்க கன்வீனர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார்.
புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் போக்கினை அரசு கைவிட வேண்டும் எனவும் பொதுத்துறை வங்கிகளில் அரசு பங்குகளை குறைக்காமல் பொதுத்துறை வங்கியின் முதலீட்டுக்கு உலக வங்கியிடம் கடன் வாங்கக்கூடாது என்றார். வங்கிகளை இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற வெங்கடாச்சலம் வங்கி சேவையை மேம்படுத்த தேவையான பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் வங்கி பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வருவதுடன் கருணை அடிப்படையில் வேலை நிதி நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். வாரத்தில் 5 நாள் வேலை என்பதை வங்கிகளுக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற அவர் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தில் கிடைத்துள்ள முன்னேற்றங்களை வங்கி ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் எனவும் கந்தேல்வால் குழு பரிந்துரைகளை அமல்படுத்தக் கூடாது என்றார். பேட்டியின் போது புதுவை வங்கி ஊழியர் தங்க தலைவர் கருணாகரன், சுந்தரவரதன் ஆகியோர் உடன் இருந்தனர். Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். முதல்வர் ரங்கசாமி இன்று காலை டெல்லி பயணம். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து ஆதரவு கேட்க இருப்பதால் அரசியலில் பரபரப்பு. ஆளுநரை திடீரென சந்தித்தார் வைத்திலிங்கம். நீண்ட கால நண்பருடன் 20 நிமிடங்கள் பேசியவர் செய்தியாளர் கேள்விக்கு விளக்கம் தராமல் நழுவல். நடுக்கடலில் மூழ்கியது புதுவை விசைப்படகு. கடல் சீற்றம் காரணமாக விசாகப்பட்டினம் அருகே தத்தளித்த மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.